Loving Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, we thank you for this time where we meditate upon your words, Lord. உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. Father, the Bible tells us your word never returns back void. அப்பா, வேதாகமம் சொல்கிறது உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. Lord, your word always accomplishes what it is sent out for, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி தான் அது திரும்பி வருகிறது. May it be the same way this afternoon, Lord. அதே போலவே இந்த மதியான வேளையிலும் அந்த வார்த்தை இருக்கட்டும். Cover Christy and me under your precious blood. ஆண்டவரே, போதகரையும் என்னையும் கர்த்தாவே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். May we be used as instruments for your glory, Lord. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை உபயோகப்படுத்தும். Overcoming the powers of darkness. ஆண்டவரே, இருளின் அதிகாரங்களை மேற்கொண்டு But possessing your promises, Lord. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். We pray this prayer in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஹalleluya. As you all know, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி we have been meditating on the book of Samuel for the past 12 weeks. நாங்கள் கடந்த 12 வாரமாக நாம் சாமுவேலின் புத்தகத்திலிருந்து தியானித்து வருகிறோம். I was meditating in the presence of God, asking him, நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தியானித்து கொண்டிருந்தேன். அவரை நோக்கி கேட்டேன், Lord, today is Palm Sunday. ஆண்டவரே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு. What should I take to your people, Lord? நான் உம்முடைய ஜனங்களுக்கு என்ன எடுத்து செல்ல வேண்டும்? What is it, Lord, that you want to land in the hearts of your people? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களின் இருதயத்தில் நான் என்ன வைக்க வேண்டும் என்று And விரும்புகிறேன். hopefully what I have here today is meaningful for you this afternoon. நான் நம்புகிறேன் இன்றைக்காக நான் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தை அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. As usual, எப்பொழுதும் போல I only want about 30 minutes of your time. நான் உங்களுடைய 30 நிமிட நேரத்தை மாத்திரம் கேட்கிறேன். You have put all this effort to come to church today. நீங்கள் உங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் எடுத்து இன்றைக்கு ஆலயத்திற்கு So வந்திருக்கிறீர்கள். I want you to take these next 30 minutes seriously. எனவே நான் இந்த அடுத்த 30 நிமிடங்களை மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். Give me your attention. உங்களுடைய கவனத்தை இங்கே வையுங்கள். And the Lord will speak to us. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. Chapter 12 in the book of Samuel சாமுவேலின் 12ஆம் அதிகாரத்தில் is a very important part of scripture. அது வேதாகமத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. There are a few reasons of why Samuel 12 is a very significant part of scripture. ஏன் வேதாகமத்திலே அது மிகவும் முக்கியமான பகுதி என்று சொன்னேன் என்றால் அதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. Firstly, முதலாவதாக within this chapter இந்த அதிகாரத்தில் we see Samuel making a few statements. இங்கே சாமுவேல் சில வார்த்தைகளை சொல்கிறார். Those statements are not just words to be passed off. அந்த வாக்கியங்கள் நாம் சாதாரணமாக கடந்து போகிறவைகளாக அல்ல. Those statements are alive and they are meaningful for us today. அந்த வாக்கியங்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிருள்ளவைகளாகவும் அர்த்தமுள்ளவைகளாகவும் நமக்கு இருக்கிறது. You know and you remember how God described Samuel. உங்களுக்கு நீங்கள் தெரிந்திருக்கலாம், அது நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம் ஆண்டவர் எவ்வாறு சாமுவேலை குறிப்பிட்டார் என்று. When we looked at Samuel 3, நீங்கள் சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் சென்று பார்க்கும்போது அதன் கடைசி பகுதியாகிய சாமுவேல் 3இல் ஆண்டவர் சொல்கிறார், when Samuel spoke, he never let even a single word fall to the ground. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழவிடவில்லை. Catch that for a moment. அதை நீங்கள் ஒரு நிமிடம் பிடித்துக் கொள்ளுங்கள். Here is the Bible இங்கே வேதாகமத்தில் இருக்கிறது. describing this man Samuel. இந்த சாமுவேலை குறித்து கூறுகிறார், சொல்கிறார், that none of his words fall to the ground in vain. அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று கூட தரையிலே விழுந்து போகாது So என்று. therefore, எனவே whatever Samuel teaches us today or speaks to us today in chapter 12, இங்கே சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறாரோ is not something we can take lightly. அதை நாம் சாதாரணமாக எடுத்துவிடக் கூடியதாக அல்ல. Because his words cannot fall to the ground void. ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் தரையிலே விழாது என்று ஆண்டவர் சொன்னார். Spoken thousands of years ago. 1000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. But still meaningful for us today. ஆனால் இன்றைக்கும் நமக்கு அது அர்த்தமுள்ளவைகளாக இருக்கிறது. A man called by God. அந்த மனிதன் தேவனால் அழைக்கப்பட்டார். He was a judge over Israel. அவன் இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாக இருக்கிறார். Throughout his life he showed himself to be a true man of God. அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கு உண்மையான ஒரு மனிதனாக வாழ்ந்தார். From the time he was born, அவர் பிறந்த நாளிலிருந்து he dedicated his whole life serving the Lord. அவருடைய முழு வாழ்க்கையும் தேவனுக்காக சேவை செய்வதற்கு அர்ப்பணித்தார். எனவே Samuel 12 is an important part of the scripture that we should pay close attention to. சாமுவேல் 12ஆம் அதிகாரம் நாம் மிகவும் முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. நாம் அதை சாதாரணமாக தாண்டி விட முடியாது. Years have gone by. பல வருடங்கள் கடந்து விட்டது. But the statements that Samuel makes in chapter 12 hold great significance for you and me today. ஆனால் அந்த 12ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சொன்ன வாக்கியங்கள் இன்றைக்கும் கூட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக நமக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. Let me begin with verse 7. நான் அதை 7ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். Here is the context of this verse. இங்கே அந்த அர்த்தம் விளவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சாமுவேல் is speaking to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். And he talks about what I'm going to read.
அவர் என்ன அந்த ஜனங்களிடத்தில் பேசினாரோ அதை நான் இப்பொழுது The வாசிக்கிறேன். second part of the chapter, verse 7. அங்க 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. All the righteous acts performed by the Lord for you and for your fathers. இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும். What Samuel is doing here, இங்கே சாமுவேல் என்ன செய்கிறார்? he is reminding the people Israel அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் something very important. ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை. The way he describes it is even more important. அவர் அதை சொல்லுகிற விதம் அது மிகவும் முக்கியமாக He இருக்கிறது. says, அவர் சொல்கிறார், the righteous acts performed by the Lord. தேவன் செய்த எல்லா நீதியான காரியங்களையும் குறித்து. See, look at what Samuel is doing. இங்கே சாமுவேல் என்ன செய்கிறார் என்று He is பாருங்கள். not focusing on the history of the nation Israel. அவர் இஸ்ரவேல் தேசத்தின் கூடிய வரலாறை குறித்து Where பேசவில்லை. he is focusing in the statement இங்கே அவர் இந்த வார்த்தையில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், is on this thing which he describes as the righteous acts of the Lord. இங்கே அவர் சொல்ல வருகிறது தேவனுடைய நீதியான கிரியைகளை குறித்து சொல்கிறார். Here is the first point. இங்கேதான் முதலாவது காரியம். Today, இன்றைக்கு in your life too, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட there are many righteous acts that God has performed. ஆண்டவர் செய்த நீதியான அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். Do you realize that? அதை நீங்கள் நினைக்கிறீர்களா? Some of you have perhaps sat here confused. ஒருவேளை இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற சிலர் குழம்பி போயிருக்கலாம். What does it mean, righteous acts? என்னது நீதியான காரியங்கள் என்று சொல்லி. So to understand that, we should first understand what the Bible means when it says righteous acts. நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு முதலாவதாக வேதாகமம் நீதியான செயல் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? There are answers to that in this very same chapter. அதே அதிகாரத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. Samuel himself gives the answers to that. சாமுவேல் அவரே அதற்கான பதிலை கூறுகிறார். The point I am trying to make to you is this. நான் உங்களுக்கு சொல்ல வருகிற அந்த காரியம் என்னவென்றால் இது. Samuel is talking about righteous acts of God. சாமுவேல் தேவனுடைய நீதியான செயல்களை குறித்து We are பேசுகிறார். going to spend a few minutes நாம் சில நிமிடங்கள் அதிலே செலவழிக்க போகிறோம். understanding what it means when the Bible says righteous acts of God. நீதியான தேவனுடைய செயல்கள் என்று வேதாகமம் சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்பதை புரிந்து The கொள்வதற்காக. very next verse, அதன் அடுத்த வசனம் verse 8, 8ஆம் வசனம், the later part of that verse. அதன் பின் பகுதி This is what the Bible says. இவ்வாறு வேதாகமம் சொல்கிறது. Who brought your fathers out of Egypt and made them dwell in this place. அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். Look what Samuel is doing. இங்கே சாமுவேல் என்ன சொல்கிறார் He's பாருங்கள். reminding the nation Israel. அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஞாபகப்படுத்துகிறார். Saying it was the Lord who brought you from Egypt to the promised land. அவர் சொல்கிறார் தேவன் உங்களை எகிப்திலிருந்து இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அழைத்து வந்தார் என்று. Very crisply, சோ ஒரு சிறு சாதாரணமாக சொல்ல வேண்டும் Samuel என்றால் is reminding the nation Israel சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்திற்கு how ஞாபகப்படுத்துகிறார். God gave them salvation and deliverance from slavery. ஆண்டவர் எவ்வாறு அவங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து இரட்சிப்பையும் விடுதலையும் கொடுத்தார் என்று சொல்லி. Samuel is reminding them of the new life that God has given them in the promised land. சாமுவேல் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு வந்து கொடுத்த வாழ்க்கையை குறித்து. Samuel is talking about the nation Israel that was tied in bondages at one point in their time. அங்கே சாமுவேல் சொல்கிறார் இஸ்ரவேல் தேசம் அங்கே கட்டப்பட்டு இருந்த நாட்களை குறித்து கூறுகிறார். Verse 9. 9ஆம் வசனத்தில் Here's the second bit that Samuel is reminding the nation Israel. இரண்டாவது காரியம் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஞாபகப்படுத்துகிறார். Here he says that the Lord sold Israel into slavery. அங்கே அவர் சொல்கிறார் தேவன் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று. The point that Samuel is making here to the people Israel is this. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் கூற வருகிற காரியம் இங்கே இதுதான். He is reminding them. அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். He is saying, அவர் சொல்கிறார் when you were disobedient to the Lord, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது He had to chasten you to remind you who He was. அவர் உங்களை தண்டித்து அவர் யார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். What is the point here? அங்கே என்ன சொல்ல வருகிறார்? The first point I made was, நான் முதலாவது சொன்ன காரியம் the righteous act of God is when He delivers someone from bondages. ஆண்டவர் சிலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது அது தேவனுடைய நீதியான செயல் என்று. Secondly, when God chastens His people, even that is a righteous act. இரண்டாவதாக தேவன் அவருடைய ஜனங்களை தண்டிக்கும் பொழுது அதுவும் கூட அவருடைய நீதியான செயலாக இருக்கிறது. Here comes the next verse in 12. இங்கே அடுத்த ஒரு வசனம் 12வது வசனத்தில் இருக்கிறது. Verse 11. 11வது வசனம். Samuel talks about the nation Israel crying out to God. இங்கே சாமுவேல் இஸ்ரவேல் தேசம் தேவனை நோக்கி அழுத காரியத்தை குறித்து பேசுகிறார். Here இங்கே Israel is reminded by Samuel. அங்கே இஸ்ரவேலர்கள் சாமுவேலால் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். When you were in trouble, நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, when you looked to the Lord, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த when பொழுது, you cried out to Him, நீங்கள் அவரை நோக்கி அழுத பொழுது, He was there to deliver you. அவர் உங்களை விடுவிப்பதற்கு அங்கே இருந்தார். See, this deliverance in time of trouble is also another righteous act of the Lord.
God. இந்த பிரச்சனையின் மத்தியில இருக்கும் பொழுது தேவன் விடுவிக்கிற ஒரு செயலும் அவருடைய நீதியான காரியமாக We இருக்குது. picked up that one verse. நாம் அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோம். Ask the question. அந்த கேள்வியை What கேட்டோம். does it mean, the righteous acts of God? தேவனுடைய நீதியான செயல்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம். The very next 3 verses answers that question for us. அடுத்து தொடர்ச்சியாக வருகிற 3 வசனங்களும் அதற்கான பதிலை கூறுகிறது. When he delivers his people from bondage, அவர் அவருடைய ஜனங்களை அங்கே அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது, when he chastens his people, அவர் அவர்களை தண்டிக்கும் பொழுது, when he answers them when they cry out to him in pain, அவர்கள் வலியிலிருந்து ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பதிலை கொடுக்கிற காரியம். Let's take these 3 examples. இந்த 3 உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம். These righteous acts of the Lord God Almighty, வல்லமையான தேவனுடைய நீதியான செயல்கள், and apply that to our lives this afternoon. அதை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் அபியாசப்படுத்தி If we பார்க்கலாம். ask ourselves the question, நாம் இன்றைக்கு அந்த கேள்வியை நம்மிடத்தில் in கேட்போமானால், my past life, என்னுடைய கடந்த காலத்தில், Lord, was I a slave to something? ஆண்டவரே நான் எதற்காக அடிமையாக இருந்தேனா? Lord, did I lead a life of bondages? ஆண்டவரே நான் கட்டுகளுக்குள்ளாக இருந்த வாழ்க்கையை வாழ்ந்தேனா? Some of you in church this afternoon, சிலர் இந்த மத்தியான வேளையிலே சபையில இருந்து, Christians who know the Lord, கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், there was a point in time in your life உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில when நேரத்தில் the Lord reached out and touched your life. ஆண்டவர் அங்கே கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையை தொடும் பொழுது, A turning point in your life, உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக, when you were set free from those things that bounded you. உங்களை சுற்றி இருந்த கட்டி வைத்திருந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட That is பொழுது, a righteous act of God in your life. அதுதான் தேவனுடைய நீதியான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில். In the past times, இந்த கடந்த காலங்களில் when you had swayed away from the Lord, நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றிருக்கும் பொழுது, when you had run away from His presence, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடிவிட்ட பொழுது, despite knowing who He was, நீங்கள் அவர் யார் என்று தெரியாமல் இருந்த பொழுது, He usually performs something in your life to turn your attention back to Him. அவர் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உங்களை அவரை நோக்கி திருப்பி He விடுகிறார். will bring a terror into your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தை கொடுக்கிறார், something of concern, ஏதாவது ஒரு கவலைப்படக்கூடிய காரியத்தை to make you கொடுக்கிறார். realize that all of the things that you depended upon are not in use. உங்களை நீங்கள் சார்ந்திருந்த எல்லா காரியங்களும் உபயோகம் இல்லாதவைகள் என்று உணர வைத்தார். Through those dire experiences, God chastens us. அந்த கடினமான அனுபவங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களை தண்டித்து கொண்டு Not வந்தார். because He's a harsh God, அவர் கடினமான தேவன் என்பதற்காக not because மாத்திரமல்ல, He wants to punish you, அவர் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று அல்ல, because He was your Father, ஏனென்றால் அவர் உங்களுடைய தகப்பனாக because He is இருக்கிறார், concerned about the route that you are taking. ஏனென்றால் நீங்கள் செல்கிற பாதையை குறித்து அவர் கவலைப்பட்டார். That is why the Lord had to intervene and chasten you. எனவேதான் தேவன் அங்கே குறுக்கிட்டு அவர் உங்களை தண்டிக்கிறார். There is a story I say in church that some of you may know. நான் சபையிலே சொன்ன ஒரு கதையை உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். There was a young woman who was sat in her hall, ஒரு இளம் பெண் அவங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது, on the floor of her house. அவங்களுடைய வீட்டின் தரையில் There உட்கார்ந்திருக்கும் was an பொழுது ant crawling. அங்கே ஒரு எறும்பு ஊர்ந்து வந்தது. There was a small flame burning and this ant was moving towards that flame. அங்கே ஒரு சிறிய நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அந்த எறும்பு அந்த நெருப்பை நோக்கி நடந்து This கொண்டிருந்தது. young lady knew that if the ant went anywhere near it, it will be singed. சோ அந்த இளம் பெண்ணுக்கு தெரியும் அந்த எறும்பு அந்த நெருப்பின் இடத்தில் நெருங்கும் பொழுது அது எரிந்து போய்விடும் The என்று. young woman was concerned about this ant. அந்த இளம் பெண்ணுக்கு அந்த எறும்பை குறித்து ஒரு அக்கறை இருந்தது. So she bent over and placed her hand before the ant. எனவே அவர்கள் சென்று அவர்களுடைய கரத்தை அந்த எறும்பின் பக்கத்தில் The வைத்தார்கள். ant did not consider and went around her hand. ஆனால் அந்த எறும்பு அதை சட்டை செய்யாமல் அது அவங்களுடைய கரத்தையும் தாண்டி அங்கே சென்றது. She took the TV remote control and placed it before the ant. அவர்கள் எடுத்து ஒரு அவங்க டிவி ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து அந்த நெருப்புக்கும் எறும்புக்கும் நடுவாக The வைத்தார்கள். ant climbed over the remote control and continued on its journey towards the flame. அந்த எறும்பு அந்த ரிமோட் கண்ட்ரோல் மேலே ஏறி அடுத்த பகுதிக்கு சென்றது. The ant was going very close to that flame. அந்த எறும்பு அந்த நெருப்பிற்கு பக்கமாக சென்ற பொழுது This young woman was concerned about the welfare of that ant. அந்த இளம் பெண்ணுக்கு அந்த எறும்பினுடைய சுகாதாரத்தை குறித்து ஒரு அக்கறை இருந்தது. So she picked the ant up with 2 of her fingers and put it away. அப்பொழுது அந்த இளம் பெண் அந்த இரண்டு கரங்களை கொண்டு அதை எடுத்து அந்த எறும்பை வேற இடத்துல வைத்தார்கள். The small creature was picked up by 2 fingers. சோ ஒரு மிகவும் சாதாரணமான சிறிய உயிரினம் 2 விரல்களால் எடுக்கப்படும் பொழுது it was slightly crushed. அது கிட்டத்தட்ட அது நொறுங்கி போனது. It cried out in pain. அது வலியினால் துடித்தது. And it wasn't very accommodative of what happened to it. அங்கே நடந்தது அதுக்கு மிகவும் மோசமான செயலாக இருந்தது. But the truth of the matter is, அங்கே உண்மையான செயல் என்னவென்றால், this young woman அந்த இளம் பெண் was saving this ant from near disaster. ஆனால் அவர்கள் அங்கே அந்த
விபத்திலிருந்து எறும்பை That is பாதுகாத்தார்கள். what it means when the Lord chastens us too. அதுதான் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கும் பொழுதும் He நடக்கிறது. speaks to us in kindness. அவர் நம்மளுக்கு இரக்கத்தோடு He பேசுகிறார். will remind us. ஆண்டவர் நமக்கு He will give us ஞாபகப்படுத்துகிறார். opportunity to turn around. அவர் நமக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு திரும்ப நினைக்கிறார். Just like this young woman was preventing that ant from getting to the flame. எப்படி அந்த ஒரு இளம் பெண் நெருப்புக்கு நேராக எறும்பு செல்லாமல் But தடுத்தார்களோ, eventually the Lord intervenes and chastens you. அதுபோலவே ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு நமக்கு தண்டனைகளை You and கொடுக்கிறார். I have faced that chastening in our lives many a time. நீங்களும் நானும் இதே போல தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கையில் When the அநேக Lord நேரங்களில் turned our அனுபவித்திருக்கிறோம். attention away from our sinful life. ஆண்டவர் அவருடைய கவனத்தை நம்ம விட்டு திருப்பும் பொழுது, When the Lord took us away from things that were not right in our path of salvation. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியில்லாத காரியங்களிலிருந்து நம்மை அப்புறப்படுத்திய That பொழுது, is also a righteous act of God. அதுவும் கூட தேவனுடைய நீதியான செயல்களாக Have you in இருக்கிறது. the past not cried out to God and asked for help? நீங்கள் உங்களுடைய கடந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி அழுது உதவிக்காக How many times கேட்டிருக்கிறீர்களா? have we gone to the presence of God in prayer and tears, crying out to Him, asking for help? நீங்கள் எத்தனை முறை தேவனுடைய பிரசன்னத்திற்கு சென்று அழுது கொண்டு அவரை நோக்கி உதவிக்காக கேட்டிருக்கிறீர்கள்? As you sat here in church today, இன்றைக்கு நீங்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, if you look back at your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி you பார்ப்பீர்கள் will என்றால், find many instances when you cried out to the Almighty God. நீங்கள் அநேக சம்பவங்களை பார்க்கக்கூடும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழுதீர்களோ, Many circumstances of terror, அநேக சூழ்நிலைகள், பயத்திற்கான காரியங்கள், many things that troubled you. அநேக காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்திய But did the காரியங்கள், Lord let it overcome you? ஆண்டவர் உங்களை அவை எல்லாவற்றையும் தாண்டி வர Has He செய்தார் not அல்லவா? answered your cries in the past? உங்களுடைய எல்லா அழுகைக்கும் அவர் பதிலை See, கொடுக்கவில்லையா? that is also a righteous act of God. அதுவும் கூட அவருடைய நீதியான செயல்களாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர what சகோதரிகளே, I am reminding to you today is very simple. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் ஒரு சாதாரணமான காரியம். A man of God, Samuel, stood before the people Israel. தேவ மனிதனாகிய சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறார். And he reminded them about the righteous acts of God. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய நீதியான செயல்களை ஞாபகப்படுத்தினார். Here me and Christy stand here today. இங்கே போதகரும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். And once again, மீண்டுமாக using the words of Samuel, சாமுவேலின் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி we are reminding you about the righteous acts of God in your personal Christian lives. நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நீதியான காரியங்களை ஞாபகப்படுத்துகிறோம். There are many righteous acts of God in your life. தேவனுடைய அநேக நீதியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். We just picked up 3 of them. ஆனால் நாங்கள் அதில் சில 3 காரியங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டோம். So bank that in your mind. அதை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Let's move on to the next topic. நாம் அடுத்த தலைப்புக்கு நேராக செல்லலாம். Here is Samuel in verse 9. இங்கே சாமுவேல் 9ஆம் வசனத்தில் He uses a set of words which is very important. அங்கே அவர் சில வாக்கியங்களை உபயோகப்படுத்துகிறார். அது மிகவும் முக்கியமானது. Samuel says, சாமுவேல் சொல்கிறார், the nation Israel forgot their God. இஸ்ரவேல் தேசம் அவர்களுடைய தேவனை மறந்துவிட்டது. Look at what he is doing. இங்கே அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். First reminding them about the righteous acts of God in their life. அவர் முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய நீதியான செயல்களை ஞாபகப்படுத்தினார். And then he is saying, பிறகு அவர் சொல்கிறார், but they forgot the Lord. ஆனால் அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள் என்று. Have you? நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? Have you forgotten God today? நீங்கள் தேவனை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மறந்து விட்டீர்களா? Perhaps you are vividly shaking your head saying, no, I haven't forgotten God. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது தலையை அசைத்து இல்லை நான் தேவனை மறக்கவில்லை என்று If I சொல்லலாம். have forgotten God, why am I in church today? நான் ஒருவேளை தேவனை மறந்து விட்டிருப்பேன் என்றால் இன்றைக்கு ஏன் சபையில் இருக்கிறேன் என்கலாம். Let me challenge you. நான் உங்களிடத்தில் சவாலாக கேட்கிறேன். Maybe you have forgotten God. ஒருவேளை நீங்கள் தேவனை மறந்திருக்கலாம். How many of you have lied since you came to church? எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் வந்ததற்கு பிறகு நீங்கள் பொய்யை சொல்லி I'm இருக்கிறீர்கள்? not talking about when you first joined church. நான் இங்கே சபையில் நீங்கள் என்றைக்கு முதலாவதாக வந்தீர்களோ அதை குறித்து சொல்லவில்லை. I'm saying since the service started, how many of you have lied? நான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த ஆராதனை ஆரம்பித்ததிலிருந்து எத்தனை பேர் பொய் சொன்னீர்கள்? Perhaps you are all saying, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், I haven't even spoken to anyone, pastor. நான் யாரிடத்திலும் பக்கத்துல கூட இன்னைக்கு இன்னும் You are பேசலையே. saying I lied after I came to church. நான் எப்படி இன்னுமே பொய் சொல்ல முடியும் சபையில இன்னைக்கு வந்ததுக்கு Catch அப்புறம்? this. இப்பொழுது நீங்கள் இதை பிடித்துக் கொள்ளுங்கள். என் வாழ்நாள் எல்லாம் உம்மையே நான் ஆராதிப்பேன். I will worship you throughout my life. மனது ஒரு பொழுதும் கலங்கவில்லையே. My heart was not troubled. I surrender. உம்மிடத்தில் நான் என்னை அர்ப்பணித்தேன். I'm desperately seeking you, Lord. ஆண்டவரே நான் உன்னை முழுமையாக நான் உம்மை தேடுகிறேன். I hunger and thirst. நான் மிகவும் பசியோடும் தாகத்தோடும் உமக்காக இருக்கிறேன். I worship you with all my heart. நான் என்னுடைய முழு இருதயத்தோடும் உம்மை ஆராதிக்கிறேன். I seek you only, Lord.
ஆண்டவரே உம்மைதான் தேடுகிறேன் நான். I will serve you with all I have. நான் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு உம்மை நான் சேவிப்பேன். These are few sentences இதெல்லாம் சில வாக்கியங்கள் from the songs we were singing just 10 minutes ago. நாம் 10 நிமிடங்களுக்கு முன்பாக பாடிய பாடல்களில் இருந்தது. Now let me ask you the question again. நான் இப்பொழுது மீண்டுமாக அதே கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். Don't answer the question. அதற்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டாம். Have you lied since you came to church this afternoon? நீங்கள் இந்த மதியான வேளையில் சபைக்கு வந்ததற்கு பிறகு போய் சொன்னீர்களா? My brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர There are சகோதரிகளே, many things we do in our life without realizing it. நம்முடைய வாழ்க்கையில் अनेक காரியங்கள் நாம் செய்கிறதை அறியாமலேயே செய்கிறோம். Sometimes we sing the songs meaninglessly. சில நேரங்களில் அதன் அர்த்தத்தை அறியாமல் நாம் பாடலை பாடுகிறோம். We use all these great words. இந்த அழகான பெரிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். Look at that. The one of the words says, Lord, I will serve you with all my heart. இங்கே வந்த ஒரு வாக்கியத்தை பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மை சேவிப்பேன் என்று. Yes, that is what Jesus wants. அதுதான் தேவன் நம்மிடத்திலிருந்து Because he said you should seek him with all your heart, all your mind and all your strength. அவர் சொன்னார் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அவரை சேவிக்க வேண்டும் என்று. But is that true? ஆனால் அது உண்மையாகா? Is that really true in your life? அது உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறதா? Are you serving God with all of your heart? நீங்கள் தேவனை உங்களுடைய முழு இருதயத்தோடும் சேவிக்கிறீர்களா? Are you seeking his face all through your life? நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய முகத்தை தேடுகிறீர்களா? If any of you answered yes to that question, அதற்கான ஏதாவது உங்களுடைய பதில் ஆம் என்று இருக்கும் என்றால் well and good. அது நல்லது. But when I asked myself that question this afternoon, நான் இந்த மதியான வேளையில் நான் அந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்கும் பொழுது I was ashamed in the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெட்கப்பட்டேன். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, we live in strange times. நாம் இந்த வித்தியாசமான நாட்களில் வாழ்கிறோம். Some of us have landlines at home. சிலர் உங்களுடைய தொலைபேசி வீட்டிலே முன்பு காலத்தில் இருந்திருக்கலாம். The only time we used your landline is to find our mobile phone. அதை நாம் எப்பொழுது உபயோகப்படுத்துவோம் என்றால் அந்த லேண்ட்லைன் நம்ம கைபேசி காணாமல் போனால் மட்டுமே. We have forgotten the mobile phone somewhere. கைபேசி எங்கேயாவது வைத்திருப்போம், அதை தேட வேண்டும். Sometimes my wife will shout out from downstairs. ஒரு சில நேரங்களில் என்னுடைய மனைவி கீழே இருந்து சத்தமாக கூப்பிடுவார்கள், Have you seen my mobile? என்னுடைய கைபேசியை பார்த்தீர்களா என்று. I pick up the landline. அப்பொழுது நான் அந்த லேண்ட்லைன் எடுத்து dial her number. நான் அவங்க கால் பண்ணுவேன். When it rings we find the phone. சோ அது அந்த ரிங் வரும் பொழுது நாங்க கண்டுபிடிப்போம். Sometimes we need the mobile phone because we want to know a few things. சில நேரங்களில் நாம் அந்த கைபேசி நமக்கு தேவைப்படுகிறது ஏனென்றால் சில காரியங்களுக்காக. Sometimes we don't even remember the date we are living in. சில நேரங்களில் அன்றைய நாளின் தேதி கூட நமக்கு மறந்து போயிருக்கலாம். We have to look at our mobile phones to find the date. நாம் நம்முடைய போனை எடுத்து தான் இன்றைய தேதியை பார்க்க வேண்டும். See this kind of forgetfulness that we have in our life. நாம் இதே போல மறதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். Permeates our life through and throughout. அது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் இருக்கிறது. Because we are busy. ஏனென்றால் நாம் மிகவும் பிஸியாக இருக்கிறோம். We are distracted. நாம் கவனம் சிதறி இருக்கிறோம். And we are inattentive. நாம் கவனத்தோடு இல்லை. There are many things we forget in our social lives. நம்மளுடைய சாதாரண சமுதாய வாழ்க்கையில் अनेक காரியங்களை நாம் மறந்துகிட்டு இருக்கோம். Sometimes we forget to call a friend. சில நேரங்களில் நம்முடைய நண்பர்களை பேசுவதற்கு மறந்து விடுகிறோம். As Christians we forget promises that we make. கிறிஸ்தவர்களாக இருந்து நாம் செய்த பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம். We even forget the birthdays of our loved ones. நம்மளோட அன்பானவர்களின் பிறந்தநாளை கூட மறந்து விடுகிறோம். If I were to ask you, நான் உங்களிடத்தில் கேட்பேன் என்றால், what were the 3 Bible readings we read this just a few minutes ago? Would you remember? நாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக வாசித்த 3 வேதாகம பகுதிகளை ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? Don't bother to answer it. அதற்கான பதிலை சொல்ல நீங்கள் இப்பொழுது யோசிக்க வேண்டாம். Purpose I am bringing it up. நான் சொல்லுகிறது ஏனென்றால் is to hit my point home. நான் சொல்லுகிற காரியத்தை விளக்க வைப்பதற்காக. How many of you remember at least the books from which we read the Bible verses today? எத்தனை பேருக்கு நாம் வாசித்த அந்த புத்தகத்தின் பேராவது ஞாபகம் இருக்கிறது? See, we are in the middle of church service. நாம் ஆராதனையின் நடுப்பகுதியில் இருக்கிறோம். All of you are supposed to be listening to the sermon. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது அந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். Not because I am special. நான் முக்கியம் என்பதற்காக அல்ல. Not because I am someone great. நான் ஒரு மிகவும் பெரியவர் என்பதற்காக அல்ல. I am just a useless fellow that the Lord is using to talk to you. நான் ஒரு உபயோகமில்லாத ஒரு மனிதன், தேவன் என்னை உபயோகப்படுத்தி உங்களோடு பேசுகிறார். But we are here to hear his words. நாம் இங்கே இருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக இருக்கிறோம். How many of you have really given me your attention this afternoon? உங்களில் எத்தனை பேர் உண்மையாகவே எனக்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? Some of you are perhaps staring at me. சிலர் ஒருவேளை நீங்கள் என்னை முறைத்து பார்க்கலாம். But your mind is already wandering somewhere else. ஆனால் உங்களுடைய கவனம் இங்கே இல்லாமல் வேற எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறது. This sequence of forgetfulness that we have in human life. நாம் இங்கே மனிதர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மறதி என்பது இருக்கிறது. Leads us to a point which is not good in Christian life, my brothers and sisters. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நல்லதில்லாத ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. This path of forgetfulness.
ஏனென்றால் இது தொடர்ச்சியாக வருகிற மறதியான காரியம். leads us to forgetting God himself. ஏனென்றால் அது நம்ம தேவனையே மறந்துவிட செய்யக்கூடியதாக That இருக்கிறது. is what Samuel is reminding the nation of Israel. அதுதான் சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்திற்கு In ஞாபகப்படுத்துகிறார். verse 9 he's saying, but they forgot God. 9ஆம் வசனத்தில் சொல்கிறது, ஏனென்றால் ஆனால் அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். How many times you and I have forgotten God Almighty? எத்தனை முறை நீங்களும் நானும் நம்முடைய வல்லமையான தேவனை மறந்திருக்கிறோம். You know what is the best thing? உங்களுக்கு தெரியுமா எது மிகவும் நல்ல As காரியம்? Christians we think forgetting God is something which is okay. நாம் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு நினைக்கிறோம் தேவனை மறப்பது அது ஒரு ஓகே என்று. We think that it is not, it's insignificant when we forget God. நாம் அதை நினைக்கிறோம் அது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்று தேவனை மறக்கும் பொழுது. That's exactly what Samuel is reminding the nation Israel. அதுதான் இங்கே சாமுவேல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஞாபகப்படுத்துகிறார். That is exactly what I am reminding you today as a servant of the Almighty God. அதேதான் நான் இன்றைக்கு உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து. Have you forgotten God? நீங்கள் தேவனை மறந்திருக்கிறீர்களா? My brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே. It is not a good thing to forget God. இது தேவனை மறப்பது ஒரு நல்ல காரியம் அல்ல. It is not a good thing to forget the Almighty. நம்முடைய வல்லமையான தேவனை மறப்பது நல்ல காரியம் அல்ல. Yes, true, we forget birthdays. நாம் மறக்கிறோம் அநேக பிறந்த நாளை. We forget anniversaries. நாம் அநேக நல்ல நாட்களை மறந்து விடுகிறோம். We forget to keep promises. நாம் நம்முடைய பொருத்தனைகளை செய்வதற்கு மறக்கிறோம். But when you forget God, ஆனால் நீங்கள் தேவனை மறக்கும் பொழுது that is not the right thing to do in your Christian life. அது உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்வதற்கான நல்ல காரியம் அல்ல. Carelessly forgetting God, நீங்கள் ஆண்டவரை மறக்கும் பொழுது, carelessly forgetting God, நீங்கள் சாதாரணமாக தேவனை மறக்கிறதை leads to a point where you deliberately will forget God. அது நீங்கள் நிஜமாகவே உணர்ந்து நீங்கள் ஆண்டவரை மறக்கிற ஒரு காரியமாக மாறக்கூடும். For you in a few minutes. நான் அதை சில நிமிடங்களில் உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். Carelessly forgetting God, ஒரு சாதாரணமா தேவனை மறக்கிறதை விட leads you to willfully forgetting God. அது நீங்கள் உங்கள் சுய அறிவோடு தேவனை மறப்பதற்கு வைத்துவிடக்கூடும். When you wake up in the morning, நீங்கள் காலையில் எழும்பும் பொழுது perhaps the spirit of God reminds you, தேவனுடைய ஆவி ஒருவேளை உங்களை ஞாபகப்படுத்தலாம். my son, my daughter, என் மகனே என் மகளே, honor me first. என்னை நீ கனம் பண்ணு. First spend the day as you wake up today honoring me. நீங்கள் காலையில் எழும்பும் பொழுது முதலாவதாக நீ என்னை கனம் பண்ண வேண்டும். That may be just as you are waking up from bed thanking God for the new day. அது ஒருவேளை நீங்கள் உங்கள் படுக்கையிலிருந்து எழும்பி ஆண்டவருக்கு அந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்தலாம். Or taking a few seconds and going down and kneeling before him and saying, Lord, thank you for this day. சில நிமிடங்கள் எடுத்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்வதாக இருக்கலாம். That thought comes to your mind. அந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிலே வருகிறது. The very next thought that comes to your mind, அடுத்த ஒரு எண்ணம் உங்கள் மனதில் வருவது, who has sent me a message overnight? இந்த ராத்திரி வேளையில் எனக்கு யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பி இருக்காங்க? What do you do at that instance? அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? Some of us, நம்மில் சிலர், we focus our first attention on the phone. நம்மளுடைய முதலாவது கவனத்தை நம்முடைய போனுக்கு கொடுக்கிறோம். That is an example of deliberately forgetting God. அதுதான் நீங்கள் உங்கள் சுய அறிவோடு தேவனை மறக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. I'm not saying using a phone is a wrong thing. நான் உங்களுடைய போன் ஒரு தவறான காரியம் என்று சொல்லவில்லை. I'm not saying that at all. நான் அதை சொல்லவே இல்லை. What I'm challenging you is this. நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் இதுதான். By this very simple example. இது ஒரு சாதாரணமான உதாரணத்தின் மூலமாக. Maybe it's not applicable to many of you. ஒருவேளை இது உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாவிட்டாலும், ஆனால் நான் சொல்கிற வருகிற காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் there are moments சில நேரங்கள் when the spirit of God emphasizes in our hearts to place God first. தேவனுடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துவார் அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று. But we forget that. ஆனால் நாம் அதை மறந்துவிட்டு we choose something secondary. நாம் இரண்டாவதாக வேற ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டிருப்போம். That is what it means by deliberately forgetting God. அதுதான் நீங்கள் சுய அறிவோடு தேவனை மறக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. And you know why you do that? உங்களுக்கு தெரியுமா ஏன் அதை செய்கிறீர்கள் என்று? Because you think it's an ordinary thing to do. நீங்கள் நினைக்கலாம் அது சாதாரணமான ஒரு காரியம் என்று. Oh, it's Jesus only, no. இது இயேசுதானே என்று. He won't mind. அவர் ஒன்றும் பொறுப்பெடுக்க மாட்டார் என்று. But my brothers and sisters in Christ. இல்லை சகோதர சகோதரிகளே. The prophet Samuel. அங்கே தீர்க்கதரிசி சாமுவேல். He looks at the nation Israel. அவர் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து. And in verse 9 he says. 9ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். These people have forgotten God. இந்த ஜனங்கள் தேவனை மறந்து விட்டார்கள். These people have forgotten their God. இந்த ஜனங்கள் அவருடைய தேவனை மறந்து விட்டார்கள். Thousands of years later. 1000 வருடங்களுக்கு பிறகு we are sat in church this afternoon. நாம் இந்த மத்தியான வேளையில் ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். God is reminding you and me today. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஞாபகப்படுத்துகிறார். My son, my daughter. என் மகனே என் மகளே. Where have you forgotten me? நீங்கள் ஏன் என்னை மறந்து விட்டீர்கள்? Where have you forgotten me? நீங்கள் எங்கே என்னை மறந்திருக்கிறீர்கள்? Do that in your life. நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டாம். See the 10 commandments. பாருங்கள் 10 கட்டளைகள். For some of us it seems so petty.
நம்மில் சிலருக்கு அது ஒரு சாதாரணமாக இருக்கலாம். Because we have heard it and we know it and we have overlooked it. ஏனென்றால் நாம் அநேக நேரம் கேட்டிருக்கிறோம், அதை பார்த்திருக்கிறோம், அதை கடந்து போயிருக்கிறோம். Few weeks ago, சில வாரங்களுக்கு முன்பாக Chancellor of the Exchequer, சோ அந்த சான்சலர் minister, Nidhi minister, அந்த நிதி அமைச்சர், he was threatening to put up our taxes. சோ அவர் வந்து நான் டாக்ஸை கூட்ட போறேன் என்று பயமுறுத்தினார். Just by a few percentage. ஒரு சில சதவிகிதம். Some of us were grumbling watching the news. நம்மில் சிலர் அதை பார்த்துவிட்டு முறுமுறுத்து கொண்டிருந்தோம். I already pay n% of tax. நான் ஏற்கனவே நிறைய டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். Why should I pay a bit more? நான் ஏன் இன்னும் அதிகமா கொடுக்கணும்? A small percentage affects us when it affects our personal lives. ஒரு சின்ன சதவிகிதம் தான் அது நம்மளை பாதிக்கிறது, ஏனென்றால் அது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கிறது. Here is proof in the 10 commandments. இங்கே அதற்கான ஒரு 10 கட்டளைகளில் நாம் பார்க்கிறோம். How many commandments are there? எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? 10 are there. 10 இருக்கிறது. If you break one, அதிலே ஒன்றை நீங்கள் முறித்தால் 10% of what God wants you to do, you are not doing. 10% ஆண்டவர் என்னை நீங்கள் விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யவில்லை. If you break two, நீங்கள் இரண்டையும் முறித்தால் 20% of what God wanted you to do, you are not doing. நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதில் 20% செய்யவில்லை. Let me remind you of a few things. நான் உங்களுக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். I'm not trying to chide you. நான் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. I'm not trying to belittle you. நான் உங்களை ஒரு குறைவுபடுத்தி சொல்வதற்காக அல்ல. I want you to realize the point that I'm landing with you this afternoon. நான் இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You shall not steal. நீங்கள் களவு செய்யாதிருப்பாயாக. How many McDonald's tomato sauce packets are in your kitchen drawer? எத்தனை மெக்டொனால்ட்ஸ்ல உள்ள அந்த கெச்சப் பாக்கெட்ஸ்லாம் உங்க கிச்சன்ல இருக்கு? The Bible says you shall not steal. வேதாகமம் சொல்கிறது களவு செய்யாதிருப்பாயாக. How many pencils you have in your house that belongs to your office? எத்தனை